வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 197 மகரிஷியினுடைய இறைநிலை தெளிவில் இறைவன் ஒன்றே பகுதி 2 உரையாற்றுகிறேன். சுத்த வெளியில் ஏற்படும் தன்னிறக்கத்தால் உண்டாகும் இறை துகள்களை அதே சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அதை சுழல வைத்து காந்தத்தை உற்பத்தி செய்கின்றன. தனித்தனியாக சுற்றி கொண்டிருக்கும் இறை துகள்கள் அதிக எண்ணிக்கையில் மொத்தமாக ஒன்று சேர்ந்து சுமார் 1,00,000க்கு மேல் என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் கற்பனை செய்ய. இவை உருண்ட வடிவம் பெற்று விண் என்ற பெயரை பெறுகிறது. எனர்ஜி பார்ட்டிகிள் என்கிறார் மகரிஷி. இந்த விண்தான் அணு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன்றிற்கு மேற்பட்ட விண்கள் கூடும் பொழுது அதை மூலகம் அல்லது பேரென என்ற நிலையை அது அடைகிறது. விண்களின் அடர்த்தி நிலை கொப்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து கோள்களாய், நட்சத்திரங்களாய், சூரியன்களாய், எரி கற்களாய், துணைக்கோள்களாய் வடிவம் பெற்று அந்த வடிவங்கள் அனைத்தும் அண்டங்களாய் உருவாகி அந்த அண்டங்கள் கோடான கோடி அண்டங்கள் என பெருகி ஒரு கொத்து இயக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பேரியக்க மண்டலம் அல்லது சக்திகளம் என்பது. பஞ்சபூதங்களால் உண்டான கோள்களில் பஞ்சபூத இசைவு இணைப்பு இயக்கத்திற்கு ஏற்ப உயிரின தன்மாற்றம், பஞ்சபூத தன்மாற்றங்கள் இவைகளை பெறுகின்றன. அவைகளை நாம் விவரமாக பார்ப்போம். ஒரு விண் தனித்தனியாக சுற்றினால் ஆகாசம் எனப்படும். இது முதல் பூதம். 2 விண்கள் இரண்டாக சுற்றினால் அது காற்று என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் 2வது பூதம். விண்கள் 3 தனித்தனியாக இயங்கினால் அது உஷ்ண காற்றாக மாறி நெருப்பாக வடிவம் பெற்று மாறுகிறது. இது 3வது பூதம். காற்றும் நெருப்பும் நெருங்கி வர இரண்டையும் ஒரு ஜெல் போன்ற ஒரு அமைப்பு பாலமாக இணைத்து செயல்படுவதுதான் நீர். இதுதான் 4வது பூதம். நீரில் விண்கள் சேர்ந்து வர நீர் கெட்டியாகி கால நீளம் எடுத்து மண்ணாக மாறி பின் நிலமாக நாம் வாழும் பூமியாக உருப்பெறுகிறது. இந்த நிலையைத்தான் விண்ணின் அடர்த்தி நிலை கொற்ப நிலம் வரையில் ஐம்பூதம் என்று ஒரு கவியில் நமது மகான் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பஞ்சபூதங்களின் இசைவு இணைப்பு இயக்கத்துக்கு ஏற்ப கரு தோன்றி அதன் மூலம் உயிரினங்கள் உண்டாகின்றன. பஞ்சபூதங்களின் இசைவு இணைப்பு இயக்கம் என்பது ஆகாசம் 50 விழுக்காடுகள். அதனுடன் சேர்ந்து மற்ற 4 பூதங்களும், அதாவது காற்று, நீர், நெருப்பு, நிலம் சேர்ந்து 50 விழுக்காடுகள். இந்த இரண்டும் இணையும் போது உயிரினம் தோன்றுவதற்கு மூலமான கரு உற்பத்தி ஆகின்றது. இந்த கருவிலிருந்துதான் ஓர் அறிவு முதல் 6 அறிவாகிய மனித மனம் வரை பரிணாமத்தில் வந்திருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். எந்தெந்த உயிரினங்களுக்கு ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ளது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்கிற்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டிற்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இந்நிலையில் நாம் ஒன்றை கவனமாக அடிமன நிலையில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், விண்கள் அடர்த்தி நிலையில் என்னென்ன மூலகங்களாகவோ அல்லது பொருள்களாகவோ மாற்றம் பெற்றாலும் அதிலிருந்து காந்தம் வெளிவந்தே கொண்டேதான் இருக்கும். காந்தம் எப்போதும் நிற்காது, அது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகாசம் எனும் மூலகம் வழியாக காந்தம் வெளிவரும்போது அது அழுத்தமாக தன்மாற்றம் அடைகிறது. காற்றின் வழியாக காந்தம் வெளிவரும்போது சப்தம் அல்லது ஒளியாக காந்தம் தானாக மாற்றமடைகிறது. நெருப்பின் வழியாக அக்காந்தம் வெளிவரும்போது வெளிச்சம் அல்லது ஒளியாக தானாக மாற்றமடைகிறது. அதே காந்தம் நீரின் வழியாக வெளிவருகின்ற போது சுவையாக தானாக மாற்றம் பெறுகிறது. அதுபோல் நிலத்திலிருந்து வருகின்ற காந்தம் வாசனையாக தானாக மாற்றம் பெற்று வருகிறது. அதுதான் மண் வாசனை என்று சொல்வார்கள். இந்த 5 நிகழ்வுகளைத்தான் பஞ்சபூத தன்மாத்திரை என்று சொல்கின்றோம். இவ்வாறு சுத்த வெளியில் தோன்றுகின்ற இறை துகள்கள் விண்ணூலகங்களாகி பஞ்சபூதங்களாகி
கோள்களாகி பஞ்சபூதங்களின் இசைவு இணைப்பு இயக்கத்திற்கு ஏற்ப கருத்தோன்றி அக்கருவிலிருந்து ஓரறிவு முதல் ஐந்தாவது அறிவாகிய மிருகங்களாகி அதன்பின் ஆறாவது அறிவாகிய மனித மனம் வரை அந்த சுத்தவெளி எனும் தெய்வமே தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது என்பதை தெளிந்த அறிவு கொண்டு அறிவதே பிரம்ம ஞானம் என்பது. மகரிஷி அவர்கள் கூறிய இக்கருத்திலிருந்துதான் ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெற வேண்டும். சுத்தவெளி ஒன்றே ஒன்று. தெய்வ அம்சங்களான வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 தரத்தையும், தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் எனும் 3 திறன்களையும் பெற்றுள்ளதால் அதை தெய்வ நிலை கொண்டு இறைநிலை என மகரிஷி அழைக்கின்றார். மகரிஷியின் இறைநிலை தத்துவத்தில் தெய்வம் ஒன்றே என்ற கருத்தினை நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே இவ்வுலகில் தெய்வம் ஒன்றே என்பதே உண்மை கருத்து, உண்மை நிலை. வாழ்க வளமுடன்.